ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வேதநாயகி யோசிச்சுட்ருக்காங்க, இது கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இப்போதைக்கு பெரிய குழப்பமாக இருக்கே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரத்னேல் என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க வேதநாயகி. இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி வராது, நம்ம பேசாம அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வரவழைச்சிடலாம் அப்படின்னுட்டு உடனே வேதநாயகி அவங்க அண்ணன் தர்மலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, இங்கே பாருன்னு, எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே சந்தேகமாக இருக்குது, உடனே நீ கிளம்பி வரணும் அப்படின்னதும், கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கும், நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலன் ரூமுக்கு வேலனோட அம்மா போகிறாங்க, பின்னாடியே ரேணுகாவோட அம்மாவும் போகிறாங்க. அப்போ பார்த்தோன்னா நம்ம வேலன் ரெடி ஆகாமல் இருக்காங்க. என்ன இங்கே நடந்துட்டுருக்கு, அங்கே என் பொண்ணு என்னென்னா ரெடி ஆகிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மண்டபத்துக்கு வந்துடுவா, இது என்னென்னா இப்படி ரெடி ஆகாமல் இருக்கீங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு திட்டம் போடுறீங்களா, இங்கே பாருங்கள் எங்கள் குடும்பத்தை இப்படியே ஏமாற்றணும்னு நினைச்சிங்க, அவ்வளோதான், கொஞ்சம் கூட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டதும் உடனே நம்ம வேலோட அம்மா, என்னங்க இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, நாங்களா உங்க வீட்டுல பொண்ணு கேட்டோம், நீங்களா தானே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா என் புள்ளதான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான், போதுமா அப்படின்னதும், சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நடந்தாகணுமே, இங்க பாருங்க, அது மட்டும் கிடையாது, இப்போ உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா என்ன நடக்கும்னு தெரியல, யோசிச்சு பாருங்க, ஆனந்தியோட வாழ்க்கைய கண்டிப்பா என் பையன் உங்க பொண்ணு ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட மாட்டா, பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு ரேணுகா அம்மா அங்கிருந்து போனதும் இந்த பக்கம் வேலு அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆறாங்க. ஏண்டா அவங்க இப்படி பேசிட்டு போறாங்க, நீ ரெடி ஆகாம இருக்கிறத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு, ஏண்டா எதுவும் திட்டம் வச்சிருக்கியா, இங்க பாருடா, அப்படி இருந்தா எல்லாத்தையும் மறந்துடுறா அப்படின்னு போது, என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வேலுவோட அப்பா கேட்குறாங்க. பின்ன என்னங்க, ஏதும் திட்டம் போட்டிருந்தா அவனை விட்டுற சொல்லுங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவங்க இப்படி கேட்ட போதான் எனக்கே உண்மையில சந்தேகமா இருக்குங்க, இங்க பாரு நீ குயிக்கா ரெடி ஆகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுவோட அம்மாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேணுகாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த வேலு நம்ம களத்துல தான் தாலி கட்டுவானா இல்லையா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வேதநாயகி வராங்க. என்ன ரேணுகா, கல்யாண பொண்ணு கலையா இருக்காம இப்படி ரொம்ப சோகமா இருக்கு, என்ன ஆச்சு, ஏதும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டது. எப்படி மேடம் என்னால நிம்மதியா இருக்க முடியும், இங்க பாருங்க, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், எப்படியாச்சும் வேலுவை என் களத்துல நீங்க தான் மேடம் தாலி கட்ட வைக்கணும், எனக்கு என்னமோ கடைசி நேரத்துல வேலு ஆப்பு வச்சிருவானு பயமா இருக்கு, எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கானோ தெரியலையே அப்படின்னதும், என்ன ரேணுகா இப்படி பேசிட்டு இருக்க, இங்க பாரு, அதான் நீ என்ன நம்புறல, என்ன நம்பினோர் கைவிடப்படாரு, இங்க பாரு, உனக்காக நான் பண்ணலனாலும் கண்டிப்பா என் பையனுக்காக நான் பண்ணியே தருவேன், ஏன்னா ரஞ்சித் வள்ளிக்கழுத்துல தாலி கட்டணும்னா கண்டிப்பா வேலு உன் கழுத்துல தாலி கட்டணும், உன் கல்யாணம் நடந்ததான் நல்லபடியா என் பையனோட கல்யாணம் நடக்கும், அதுக்காக கண்டிப்பா நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா வேலு தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான், போதுமா அப்படின்னு. இருந்தாலும் பயமா இருக்கே அப்படின்னு போது, இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது, என் அண்ணன் ஊர்ல இருந்து கிளம்பி நாளைக்கு வராரு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் ஆசைப்பட்ட மாதிரி வேலு உன் களத்துல தான் தாலி கட்டுவான், அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணு சரியா அப்படின்னுட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டு கொடுத்ததும் உடனே ரேணுகாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வேதநாயகி அங்கிருந்து போனதும் ரேணுகாவோட அம்மா வராங்க. அப்பன்னு பார்த்து ரேணுகா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடி இப்பதான் மூஞ்சி தொங்க விட்டுட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே, முகத்துல கல்யாணக்கலை வந்துருச்சு, ஆமாமா இப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா, கண்டிப்பா வேலு என் கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னதும், பரவாயில்லடி, உனக்கு இந்த நம்பிக்கை வந்தா எனக்கு சந்தோஷம்தான், எப்படியோ அந்த வேலு உன் கழுத்துல தாலி கட்டினா சரிதான் என்கிற மாதிரி ரேணுகாவோட அம்மா பேசுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வேலோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. அப்போ மண்டபத்துக்குள்ளே அவங்கள விடாமல் தடுத்து நிறுத்துறாங்க. கார்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னதும் அவங்களும் காட்டை காமிச்சதும் உடனே உள்ள விட்டுடுறாங்க. அப்போ 5 பேர் உட்காடுறாங்க. இங்க பாருங்கடா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியுதுல, அந்த ரேணுகாவை பார்த்துக்கிட்டான், கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படின்னு பார்த்து தர்மலிங்கம் கூலிங் கிளாஸோட மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனா இவங்களை யாருமே கவனிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி இங்கால வேலு 2 ஜோடியும் ரெடி ஆயிட்டு வராங்க. இந்த பக்கம் ரேணுகாவும் வேலுவும் ரெடி ஆயிட்டு வராங்க. வள்ளி ரஞ்சித்
ரஞ்சித்தும் ரெடி ஆகிட்டு வராங்க. ஸோ 2 ஜோடியுமே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நேராக மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க. ஸோ 2 ஜோடியுமே வந்து ஸ்டேஜில் போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாற்றிக்கிறாங்க. வேலு மனசில் வள்ளி தான் இருக்காங்க, வள்ளி மனசில் வேலு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே 2 பேரும் அவங்கவுங்க ஜோடிக்கு மாலையை மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டான்ஸ் ஆட சொன்னதும் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம வேலுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னே வள்ளியையும் வேலுவையும் பக்கத்தில் டான்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. அவங்களும் அந்த இடத்துல ஆடிட்டு இருக்காங்க. இதை வந்து தர்மலிங்கமும் வேதநாயகியும் வந்து நோட் பண்ணிடுறாங்க. உடனே டென்ஷன் ஆகின தர்மலிங்கம் நேராக போய் வேலுவை இழுத்து வச்சு அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. உடனே வேலுவோட அம்மா அப்பாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு நீங்க எங்க பையனை அடிக்கிறீங்க அப்படின்னதும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவன் எங்க வீட்டு பொண்ணு பக்கத்துல நின்று ஆடிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியா அப்படின்னு போதும். உடனே ரத்னவேல் வந்து என்னப்பா இப்படி பண்ற அண்ணன், என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போதும். இங்க பாருங்க சார், எதுக்காக நீங்க அடிச்சீங்க, இங்க பாருங்க அவன் கூட ஆடிட்டு இருக்கான், இதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னதும் வேலுவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தட்டி கேட்கறாங்க. உடனே அவங்களையும் வந்து அடிச்சிடுறாங்க. தர்மலிங்கம் உடனே ரத்னவேல் வந்து என்னப்பா இது இப்படி பண்ணிட்டு இருக்க அண்ணன், யாரு எந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா, இதுல இவங்கள யாருன்னு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு போதும். உடனே நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது நான் யாரா, ஹலோ நான் வந்து வள்ளியோட சித்தப்பா, சொல்ல போனா ரத்னவேல் என்னோட அண்ணன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் அண்ணன் முறைக்கிட்ட வரும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது.